அந்த மக்களில் மிகவும் பணக்காரராக இருந்தவர் புனித பிரான்சிஸ்க் அசிசியார். அவர்தான் எல்லாவரையும் விட மிக பணக்காரராக இருந்தவர். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், எல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. எப்போது அவர் இறைவனை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டு எனக்கு எல்லாம் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தினாரோ, அவர் பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் இறைவனை தனதாக ஏற்றுக்கொண்டார். எனவே இறைவனுக்கு சொந்தமானது எல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அதனால் தான் அவர் என்ன சொல்கிறார்? சூரியனை பார்த்து என்ன சொல்கிறார்? பிரதர் சன். சந்திரனை பார்த்து சிஸ்டர் மூன். மரங்களை பார்த்து சிஸ்டர் ட்ரீ. ஓநாயை பார்த்து பிரதர் வூல்ஃப். எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அவரை விட பணக்காரர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. இயேசு என்ன சொல்கிறார்? முதலில் இறை ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள். Seek ye first the kingdom of God and all the rest will be added unto you. இந்த பிரான்சிஸ்க் அசிசியார் இறைவனை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டார். இறைவனுக்காக வாழ்கின்றவராக மாறுகின்றார். இறைவனுக்கு சொந்தமானதெல்லாம் அவருக்கு சொந்தமாகிவிட்டது. அவர்தான் உண்மையிலே பணக்காரராக மாறுகிறார். இன்று நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் வாழும்போது 24 hours 24 மணிக்கூறும் சில நேரங்களில் நாம் நினைப்பது என்ன? கடவுளை ஏன் 24 மணிக்கூர் தான் படைத்து இருந்த ஒரு நாள் கொஞ்சம் கூட கூட்டி இருக்கலாமே. 24 மணிக்கூர் குறைவாக இருக்கிறது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, நிறைய சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எப்போதும் அதிலே ஈடுபட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த உலக பொருட்களுக்காக உழைப்பவர்களாக இருக்கின்றோம். 24 மணிக்கூர் நேரம் நான் அதை எப்படி பெறலாம், இதை எப்படி பெறலாம், அதை எப்படி கட்டலாம், இதை எப்படி செய்யலாம், அதிலே ஈடுபட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலக ஆசைகளை, இந்த உலக பொருட்களை, இந்த உலக விருப்பங்களை எப்படி நிறைவேற்றலாம் என்ற ஒரு நாட்டத்தில் தான் நாம் எப்போதும் இருக்கின்றோம், இல்லையா? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அப்படித்தான். காலையில் எழும்பி அது செய்யணும், இது செய்யணும், அங்கே போனோம், இந்த ஆஃபீஸுக்கு போனோம், அந்த ஆஃபீஸுக்கு போனோம், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், கடைசியில் தளர்ந்து அப்படியே வந்து. அதனால் என்ன பயன் கிடைக்கிறது நமக்கு? கடைசியில் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு நாள் இறக்க வேண்டியது தான். அப்போ யாரும் தன்னோடு ஒன்றும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. அந்த வாழ்நாள் முழுவதும் நாம் இப்படி செலவிடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி விடுகிறோம். நாம் இதையெல்லாம் ஏன் எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல ஜாப் வேணும், நிறைய பைசா பணம் வேணும், நிறைய வசதிகள் வேணும், எல்லா இடமும் போய் சுற்றி பார்க்கணும், நல்ல ஆகாரங்கள் சாப்பிடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் எப்போதும் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆசையோடு நல்ல முறையில் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒரு குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதுக்காக நாம் இந்த உலக பொருட்களை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமா? முகேஷ் அம்பானி பிரதர்ஸ், ஜிந்தல், டாடா, பில்கேட்ஸ், அதானி, இவங்க எல்லாம் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? எவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கெல்லாம். எப்போதும் சுகர், ப்ரெஷர், அது இது, பிறகு அதுக்காக நிறைய பணம் செலவிடுவது. இந்த வாழ்க்கை கடவுள் ஒரே ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம்? பிரான்சிஸ்க் அசிசியாரை பாருங்கள், அவர் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு தடவை ஒரு நாய்க்குட்டி, சின்ன பப்பி நாய்க்குட்டி, அது என்ன செய்து கொண்டிருந்தது? நாய்களுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நமக்கு எப்படி தெரியும் ஒரு நாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று? வாலாட்டம். நாய் வாலாட்டுனா உடனே தெரியும் அந்த நாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நாயின் மகிழ்ச்சி வாலில் இருக்கிறது. உடனே அந்த நாய்க்குட்டி அப்படி
பின்னால போய் அந்த வாலை பிடிப்பதற்காக முயற்சி செய்தது. அது இப்படி திரும்பும்போது அந்த வால் இங்கே வரும், பின்ன அங்கே திரும்ப அந்த வால் இங்கே, அது சுற்றிட்டே இருந்து வாலை பிடிக்கணும்னு. அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெரிய நாய் அதை பார்த்து கொண்டே இருந்தது. அந்த பெரிய நாய் இந்த சின்ன நாய்க்குட்டியிடம் கேட்டது, நீ என்ன செய்கிற? அப்போ அந்த சின்ன நாய்க்குட்டி என்ன சொன்னதுன்னு தெரியுமா? நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், எனவே அந்த மகிழ்ச்சியை பிடிப்பதற்காக நான் முயற்சி செய்கிறேன். அப்போ அந்த பெரிய நாய் சொல்லிச்சு, நானும் அந்த தப்பை செய்தேன். நானும் எப்போ அந்த மகிழ்ச்சியை பிடிக்கிறதுக்காக சுற்றிட்டே இருந்தேன், ஆனால் அது பிடி கிடைக்கவில்லை. அதை விட்டுட்டேன், என் பாட்டு என் வேலையை செய்துட்டு இருக்கிறேன். அந்த மகிழ்ச்சி என்ன பின்வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா அப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் இருப்பது. அந்த மகிழ்ச்சி எங்கே இருந்து கிடைக்கிறது? இறைவனிடமிருந்து. எப்போது இறைவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றாரோ, நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்களாக மாறுகின்றோமோ, அப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அன்னை மரியாளை பாருங்கள், அவளுடைய வாழ்க்கை. நாம் அன்னை மரியாளை சில நேரத்தில் வியாகுல மாதா என்று சொல்கிறோம் இல்லையா? வியாகுல மாதா. ஏன்? அவளுடைய வாழ்க்கை தொடக்கம் முதல் கடைசி வரை வியாகுலத்தால் நிறைந்ததாக இருந்தது. எப்போது அன்னை மரியாள் இதோ உமது வார்த்தை, இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னாலோ, அந்த நேரத்திலிருந்து மரியாளுக்கு துன்பங்கள், துயரங்கள் தொடங்கிவிட்டன. கடைசியில் அவள் சிலுவையின் அடியில் இருக்கின்றாள். அங்கே தன்னுடைய ஒரே மகன் சிலுவையில் தன் உயிரை துறக்கிறார். எவ்வளவோ. சிமியோன் என்ன சொன்னார்? உம்முடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை துன்பங்களாலும் துயரங்களாலும் கஷ்டங்களாலும் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய முயன்றார். உடனே பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஓடணும் எகிப்து தேசத்துக்கு.